இன்னைய தினம் பூதத்தாழ்வாருடைய திருநக்ஷத்திரம். வாழ்வார் தம்முடைய நிஷ்டையை, தம்முடைய பெருமையை அருள் செய்து கொள்கிறார். ஆய்ந்துரைப்பன் 1000 பேர் ஆதி நடு அந்திவாய் என்கிற பாட்டு தொடங்கி ஆய்ந்து உரைப்பன் மனசுல நன்னாக அனுசந்தானம் பண்ணி நினைத்து பார்த்து வாயாலே நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். எத்த சொல்லுவேன்? 1000 பேர் எம்பெருமானுடைய 1000 திருநாமங்கள். இந்த திருநாமத்தை சொல்லுவேன், இன்னொரு திருநாமத்தை சொல்ல மாட்டேன் என்று ஒரு வரையறை அது எனக்கு கிடையாது. ஒரு திருநாமம் விடாமல் எல்லாவற்றையும் சொல்லுவேன். என்ன அருள் செய்கிறேன்? ஒரு உபாயத்தில் ஈடுபட்டவனுக்கு ஒரு நியதி உண்டு. ஒரு யாகம் பண்ணணும்னா இப்படிதான் பண்ணணும், இந்த செயலத்தான் செய்ய வரும், இந்த செயலாகாது, இன்னொரு வரையறை. ஆனா திருநாமத்தை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வரையறை உண்டானா கிடையாது. அம்மாவை அழைக்கிறதுக்கு, தாயை பேர் சொல்லி அம்மான்னு அழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வரம்பு உண்டா? இப்படிதான் அழைக்கணும், இந்த காலத்துல அழைக்கணும், மற்றொரு காலத்துல அழைத்தலாகாது இன்னொரு நீதி இல்லாத போல எம்பெருமானை அழைப்பதற்கும் அவன் பேர் சொல்லி அழைப்பதற்கும் ஒரு வரம்பு கிடையாது. ஒருத்தனுக்கு கண்ட சக்கரை கிடைக்கிறது. இப்பதான் கண்ட சக்கரை கல்கண்டு போல கெட்டியா இருக்கக்கூடிய சர்க்கரை, இது ரொம்ப சுவை மிகுந்ததா இருக்கு. இந்த கண்ட சக்கரை சாப்பிட இன்னொரு கண்ட சக்கரையை சாப்பிட மாட்டேன். 4-5 கட்டி இருக்கு, எனக்கு இந்த கட்டி தான் பிடிச்சிருக்கு, இந்த கட்டி வாங்கிட்டான் என்ன ஒரு வரம்பு வைத்துக் கொள்வானா கொள்ள மாட்டான். எல்லா கண்ட சக்கரையும் சாப்பிடும். அதை போல பெருமானுடைய திருநாமங்கள், இந்த திருநாமம் தான் போக்கியமா இருக்கு, இதுதான் எனக்கு இது சொல்லுவேன், இது சொல்ல மாட்டேன்னு ஒரு வரம்பு கிடையாது. எல்லா திருநாமங்களையும் சொல்லுவேன். ஆய்ந்துரைப்பன் 1000 பேர். சரி, எப்ப சொல்லுவேன்? ஏன்னா பசிக்கிறப்பெல்லாம் சாப்பிட்ற மாதிரி எல்லா காலத்திலையும் திருநாமத்தை சொல்லுவேன். ஆதி நடு அந்திவாய் வாழ்ந்த மலர் தூவி வைகல்பம். இடைவெளி இல்லாம அப்படி ஆயுஷ் இருக்கிற வரைக்கும் நித்தியமும் போஜனம் தவிராது. ஒவ்வொரு நாளும் இவன் தவிராமல் உண்ணுகிறான். அதே போல எனக்கு உண்ணா நாள், ஒரு உண்ணா நாள், எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லாத நாள் தான் பட்டினி நாள். எம்பெருமானுடைய திருநாமங்களை நமோ நாராயணான்னு சொல்லி ஏற்கக்கூடிய நாள்கள் இருக்கு. அந்த நாள்கள் தான் எனக்கு உண்ணக்கூடிய நாள்கள் தான். அந்த நாள்தான் பசி கட்டிருக்கிறேன்னு அருள் செய்கிறார். வாழ்ந்த மலர் தூவி எம்பெருமானுக்கு மிகுந்த பிரியமான புஷ்பங்கள் எல்லாம் சமர்ப்பித்து பெருமானுடைய திருநாமங்கள் எல்லாம் சொல்லி நான் ஆசிரியேன். ஏந்த விரை போட்டு செங்கற்கறிவெடுத்த பெம்மான். குவலையாப்பிடத்தை சொல்றதாகவும் வியாக்கியானம் பண்றார். ஏந்த பிறை சந்திரன், அந்த சந்திரனை போல இருக்கக்கூடிய, வளைந்து இருக்கக்கூடிய கொம்பு, அது தந்தம், அத்தவுடைய யானை. அந்த யானையை, குவலையாற்று இடம்பெற யானையை தொலைத்தவன் என்பதுமான இப்படி வைத்தான். அல்லது ஏந்த பிறை போல பொருந்தி இருக்கு, அப்படி இருக்கக்கூடிய அழகாக அமைந்து இருக்கக்கூடிய தந்தங்களுடையது கஜேந்திராழ்வான்கிற யானை. அத்தை விழுந்தான முதலினுடைய வாயிலிருந்து
விடுவித்தவன் பெருமான். அப்படிப்பட்டவன் யாரு? பெருமான். எங்க சுவாமி, எங்க சுவாமிங்கிறதுனால நான் சொல்றேன், எங்க சுவாமியா இருக்கிறபடியால நான் ஆசிரியிக்கிறேன். என்ன செய்யறது? எங்க சுவாமியாக இருக்கிறபடியால எப்படி புகழையாக்கு இடங்கிற விரோதியை அழித்தானோ அதே போல என்னுடைய விரோதிகளை அழிப்பான். எங்க சுவாமியாக இருக்கிறபடியால கஜேந்திர ஆழ்வான ரட்சித்தா போல என்னை பெருமானவன் ரட்சிப்பன். பெருமான் இறைக்கு ஆட்பட துணிந்தான். ஆழ்வார் நான் எம்பெருமான் ஆசிரியப்பதே துணிந்தேன்னு சொன்னார். எதனால துணிந்து? உங்களுக்கு எப்படி இந்த துணி உண்டாச்சு? பெருமானுடைய திருநாமங்களை எப்போதும் சொல்லி, பெருமானுடைய திருநாமங்களை எப்போதும் நினைத்து, அவனுக்கு எப்போதும் புஷ்பங்களை தான் சமர்ப்பித்து, இப்படி மனம் மொழி மெய் என்கிற முக்கரணங்களாலையும் பெருமானுக்கு கைத்தரியம் பண்ண ஒன்று இதே துணிந்து எப்படி ஆணி இந்த துணி உங்களுக்கு எப்படி உண்டாயிட்டு? ஏன்னா பெருமானுடைய எங்க சுவாமியுடைய இறையவியம் அவன் சேஷி நான் அடியவன் ஞானம் உண்டாயிட்டு, அந்த செயல்பல் ஞானம் தான் இந்த துணிக்கு காரணம் என்ன அருள் செய்யறது. ஆக இப்படி இறைக்காட்பட துணிந்த நான் பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து கைத்தரியம் செய்வேன். என்ன அருள் செய்யறது? இது தமக்கு இருக்கக்கூடிய அந்த துணிவு, கைத்தறியக்கூடிய துணிவு அத்த சொன்ன இப்படி கைத்தறியம் பண்ணுவது தாம் முனைத்தவாறே தாம் பெற்ற பாக்கியம் எல்லாம் ஆழ்வாருக்கு திருவிழத்தை தோத்தது. இந்த பாக்கியத்தை தான் அனுசந்தானம் பண்ணி ரொம்ப செருக்கி கர்வத்தோட அருள் செய்தார். யானே தபம் செய்கிறேன், என போல தபசு பண்ணினவா யாரும் கிடையாது. எவ்வளவு மகர்ஷிகள்லாம் பற்பல வருஷங்கள் தபசு பண்ணினார்கள் சொல்லப்படுது. ஹிரண்ய ராவணாதிகள் எல்லாம் ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ற ஒத்த கட்ட வேலை மட்டும்தான் இருக்கு பூமியில. அப்படி ஹிரண்யாதிகள் எல்லாம் தபஸ் செய்தார்கள், உடம்ப வருத்தினார்கள். உடம்புல எலும்பு மட்டும்தான் இருக்கு. ஹிரண்யன் தபஸ் பண்ற காலத்துல வெறும் எலும்பு தான் இருக்கு, சதையெல்லாம் போயிடும். அவ்வளவு வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அவன் ஒன்னும் ஆகாரம் இல்லாமல் கட்ட விரல மட்டும் தரையில ஊன்றி அப்படி உடம்ப வருத்தி தபஸ் செய்யலாம் அப்படின்னா சொல்லப்படும். அவர்கள் எல்லாரும் தபஸ் செய்தார்கள் என்று பிரசித்தி இருந்தாலும் கூட ஆய்வாய் சொல்ற அவள் பண்ண தபஸ் ஒரு தபஸ் தான். யானே தபம் செய்யுது, நான் தான் தபஸ் பண்ணினேன். என்னை போல தபஸ் செய்யவா யாரும் கிடையாது, என்னை போல பாக்கியவான்கள் யாரும் கிடையாது. ஏழு பிறப்பும் எப்பொழுதும் தொடர்ந்து எம்பெருமான் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவன், தொடர்ந்து தபஸ் செய்து அதனுடைய பலத்தை பெற்றவர்கள் என்னை போல யாரும் கிடையாது. யானே தபக்குடைய தபஸ பண்ணினேன்னு சொன்ன. தபஸ பண்ணினேன்னா சாதனம், ஒரு பலத்தை பெறவன். ஹிரண்யன் கிட்டத்தட்ட எந்த ஒரு பொருளாலையும் மரணம் ஏற்படலாகாது அப்படின்னு ஒரு பலத்தை பெற்றான். அந்த பலத்தை பெறுவதற்கு காரணம் என்ன? அவன் பல வருஷங்கள் உடம்பை வருத்தி செய்த ஒரு தபஸ். அத்த கீழே சொன்னான். அத்தான் அவன் பெற்ற பலம் என்ன? ஏன்னா கிட்டத்தட்ட அவனை பொறுத்த வரைக்கும் சாகாமையும் எண்ணம் அவனுக்கு, எனக்கு மரணம் உண்டாகாதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கு. ஆக அந்த மரணம் இல்லாமைங்கிற பாக்கியம் அவன் பெற்றான். மகிழ்ச்சிகள் எல்லாம் தபஸை செய்து சொர்க்காதிபதிகளும் பெறுவார்கள். சிலர் அதே தபஸ தர்மயோகமாக செய்து மோட்சத்தையும் பெறுவார்கள். ஆக இப்படி அவர்கள் தாங்கள் செய்த தபஸுடைய பலமாக ஒரு லாபத்தை பெறுவார்கள். அதெல்லாம் ஒரு லாபமா. இரண்யம் பெற்ற ஒரு வாழ்ச்சி, ரிஷியிடம் பெறக்கூடிய சொர்க்கம், இதெல்லாம் ஒரு பாக்கியமா, இதெல்லாம் ஒரு பலமா. தபம்னா பலம் தான், இந்த தபஸினாலே கிடைக்கக்கூடிய பலம். என்னை போல பலம் பெற்றவா யாரும் கிடையாது. இதெல்லாம் இவ்வளவு தபஸ் பண்ணலாம், அந்த தபஸால எதுவோ பலன்களை பெறலாம். நான் பெற்ற பலத்தை போல உங்க பலம் ஆகுமா நீ கேட்கிறேன். இப்படி என்ன பெரிய தபஸ பண்ணி அப்படி என்ன பெரிய பலத்தை பெற்றுட்டீங்க. என்னமோ எங்களெல்லாம் பரிகாசம் பண்ணு, என்னமோ கர்வத்தோட சொல்லிக் கொண்டீங்க. ஏன்னா செய்யறது மேல யானே இருந்தமிழ் நன்மாலை இணையடித்தே சொன்னேன், பெருந்தமிழன் நல்லே பெரிது செய்யறது. நீங்களா யாராவது திருத்தாரி பாருங்க, நீங்களா சொர்க்கத்துக்கு போகலாம் அல்லது ஏதோ ராஜ்யத்தை ஆகலாம். ஆனா ஆறு திருவந்தாதி பாடலை
பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார்னா தமிழுக்கு பிரசித்தர். பூதத்தார் சொன்னார்னா பொய்கை ஆழ்வார் சொன்னார், பூதத்தாழ்வார் சொன்னார்னா தமிழர்களே கொண்டாடுவார்கள். இப்படி பொய்கை ஆழ்வார் சொல்லுவார். அப்படி பொய்கை ஆழ்வாருடைய அந்த கவியானது தமிழர்களுடைய மரபிலே பிரசித்தி. அந்த அப்படிப்பட்ட பெரிய சாஸ்திரம் இருந்தமிழ் நன்மாலை, பெரிய திராவிட சாஸ்திரம். அந்த திராவிட சாஸ்திரத்துல எம்பெருமானுடைய திருவடிக்கு நல்ல நல்ல மாலை, அந்த திருவடிக்கு மாலையா நான் தான் சொல்கிறேன். இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொல்றேன். அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு அழகான தமிழ் மாலைகள் அத்த சமயம் எம்பெருமானுடைய திருவடிக்கு ஆபரணமாக இருக்கக்கூடிய மாலை நான் தான் சொன்னேன். அருள் செய்யாது இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன். இவ்வளவு பெரிய உற்சாகம் ஆளுக்கு கிடைக்கும். இருந்தமிழ் நன்மாலை வேதம் போல ஆரோ சில பேர் தான் பதத்தை அடைய முடிக்கிறது இல்லை. எல்லாரும் அறியலாம்படியான ஒரு அருள் செயல் அத்த சொன்னேன். சர்வாதிகாரமான அருள் செயலை நான் சொல்ல போயிருந்தேன். இருந்தமிழ் நன்மாலை இத்த சொல்ல போயிருந்தேன். இவ்வளவு பெரிய பயன் பெருமானுக்கு கைத்தறியும், அதுவும் அருள் செயல பெருமானுக்கு திருவடிகள்ல மாலையாக சாத்தக்கூடிய ஒரு கைத்தறியம். அது எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கணும்னா அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிருக்கு. அந்த பாக்கியத்தை நான் பெற்றபடியால இதுக்கு காரணம் ஏதோ ஒன்று இருக்க வேணும் அப்படின்னு சொல்லணும். யானை தவம் செய்கிறேன், எப்பொழுதும் யானையை தவமுடைய இதெல்லாம் காரணம் என்ன? பெருமான் தான் காரணம். இது அருள் செய்வது. திருமதி ஆழ்வார் அனாஜுக்காலாம் அப்படி இருந்தேன். ஏன்னா சாந்தேந்து நின்முலையார் தடந்தோள் புனர் இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன் சொன்னார். நல்ல விஷயங்கள்ல மூழ்கி அனுபவித்தேன். என்ன போல உலகத்தில் இருக்கக்கூடிய இனிமையான சுகங்களை அனுபவித்தவன் யாருமே கிடையாது. நல்ல விஷயங்கள்ல மூழ்கி தொலைத்து அனுபவித்தேன்னு சொன்னேன். இன்ப வெள்ளத்துல ஆழ்ந்தேன், பெரிய இன்ப கடல் அதுல ஆழ்ந்தேன். சரி, அதனால என்ன பயன்படுத்தி என்ன விஷயாந்தரங்கள் ஈடுபட்டபடியால அதனுடைய பயனாக அந்நரகத்திலே அழித்தேன். இந்த லோகத்துல இருக்கிற காலத்துல இன்ப கடல் நினைச்சு எதையோ ஒண்ணுல மூழ்கினேன். அதனுடைய பயனாக நரகத்திலே துன்பக்கடல் அது கிடைத்தது. சரி, அப்புறம் என்ன பண்ணின்னு கேட்டான். போந்தேன் சொன்னேன். அதே நான் மீண்டேன், தப்பித்தேன்னு சொன்னேன். இவ்வளவு காலமா விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தீங்க, இவ்வளவு காலமா நரக்கத்துல துக்கங்களை அனுபவித்தீங்க. அந்த துக்கத்திலேருந்து எப்படி தப்பிட்டு இந்த விஷயங்களுக்குரிய ஆசையில எப்படி உங்களுக்கு போயிடுச்சு? பொன்னியனே, நான் ஏதாவது பண்ணீங்கன்னா இப்போ நான் ஒண்ணும் பண்ணலவா, நீதான் எனக்கு புண்ணியம், சித்தமான புண்ணியம். நான் ஒரு முயற்சியால சம்பாதிச்சு அத்தால இந்த துக்கத்தெல்லாம் போக்கிக் கொள்ளல, இந்த அஜானத்தெல்லாம் போக்கிக் கொள்ளல. நீதான் போக்கினாய், நீதான் எனக்கு சுகம், என்னுடைய புண்ணியம் நீதான். நான் ஒரு புண்ணியத்தை செய்து இதெல்லாம் போக்கிக் கொள்ளவில்லைன்னு அருள் செய்யறது. அதே போல இங்க ஆழ்வார் செய்யறது. எம்பெருமான் தான் எனக்கு தவம். நான் தபஸ் ஒண்ணும் பண்ணல, தபஸ் ஒண்ணும் பண்ணல. எம்பெருமானாகிய தபஸாலே நான் இந்த பாக்கியத்தெல்லாம் பெற்று இருந்தமிழ் நன்மாலை இணைய சொன்னேன். பெருந்தமிழ் என்ன போல தமிழ் சாஸ்திரத்துல வல்லவர்கள் ஆறு கிடையாது, பெய்திருந்தேன் என்ன போல பெருமானத்துல பக்தி உடையவர்கள் ஆறு கிடையாது. அந்த பெருமானுடைய அருள் அந்த பெற்ற சந்தோஷத்தாலே துளைத்து இப்படி குலத்தோட ஆழ்வார். எனக்கு ஆறு கிடையாது ஆழ்வார். இப்படி மாறுடகோ மண்ணின் செய்ய என்ன யாவர் நிகர ஆழ்வானத்தேன்னு அருள் செய்யறது. எனக்கு நிகரா இந்த லோகத்தையும் யாரும் கிடையாது, பரமலோகத்தையும் யாரும் கிடையாது. நம்ம ஆழ்வார் அருள் செய்யார் வீட்டிலிருந்துங்கிற திருவாய்மொழியும். அதை போல இந்த பெருமானுக்கு இந்த அருள் செயலை விண்ணப்பிக்க பெற்ற அந்த சாக்கியத்தாலே இந்த சந்தோஷத்தாலே துளைத்த ஆழ்வார். அதுல செருக்கி அந்த சந்தோஷத்தை மூழ்கின ஆழ்வார். செருக்கி எனக்கு நேரம் ஆறு கிடையாது. அந்த திருவந்தாதி ஆழ்வாருக்கு அவ்வளவு ஈக்கிறது. பெருமானுக்கு பெருமானுடைய புகழ் எல்லாம் பாடி, பெருமானுடைய குணங்கள் எல்லாம் கொண்டாடி அப்படி சொல்லக்கூடிய அந்த அருள் செயலுக்கு அது அவ்வளவு ஆழ்வாருக்கு சுவைக்கிறது. ஆழ்வார் சொல்லக்கூடிய ஆழ்வாருக்கே அது ரசிக்கிறது. ஆகையால இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெருமான் கொடுத்தாங்க. எப்படி ஆழ்வார் என்னைக்கும் என்னைங்கிற திருவாய்மொழியர் என்ன நாக்கு கூட புகுந்து பெருமான் இக்கவியை பாடி வைத்தான் அப்படின்னு அந்த கவியினுடைய போக்கியத்தை அனுசந்தித்து ஈடுபடுறாரோ அதே போல இந்த திருவந்தாதியினுடைய இனிமை
அதில் ஈடுபட்ட ஆழ்வார் இப்படிப்பட்ட ஒரு கவியை பெருமானுக்கு விண்ணப்பிக்கப்படியான பாக்கியத்தை பெருமானுக்கு கொடுத்தானேன்னு மகிழ்ந்து அருள் செய்கிறார். ஆக அப்படி இந்த ஆழ்வார்களுக்கு நிகரானவர்கள் ஆறு கிடையாது. இந்த ஆழ்வார்கள் அருள் செய்தர்களுக்கு நிகரான கிரந்தங்கள் உலகத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட அருள் செய்தர்கள் சர்வாதிகாரமான அருள் செய்யன்னு பார்ப்போம். திருத்தமிழ் மாலை என்று அருள் செய்கிற தற்கக்கூடிய பாக்கியம் பெற்ற எல்லாரும் தாங்களும் இந்த அருள் செய்கிறார். நானா பையன் சந்ததிகளுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த அருள் செய்கிறார் கற்பித்து அப்படி அருள் செய்யும் அனுபவத்தோட எல்லாரும் போதுபோக்க வேண்டும் என பிரார்த்தித்த அடியுடைய வார்த்தை நிறைவுறுத்துகிறேன். ஆழ்வார் திருவிழே சரணம், பெருமானார் திருவிழே சரணம், ஜீயர் திருவிழே சரணம்.